கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லி தான் இந்த வருஷத்துக்குள்ளே நுழைந்தோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான இழப்புகள் அல்ல. அதைவிட அதை போல 2 மடங்காக திரும்ப தேவன் தருவார். அல்லேலூயா. யோபு இழந்து போனார், உண்மைதான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? 2 மடங்காய் தருகிறார். அல்லேலூயா. ஏன் தந்தார் யோபுக்கு அப்படின்னா, அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தால் என்ன செய்வார்? திரும்ப 2 மடங்காக தருவார். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் போட்டிருக்கு சாத்தான் தான் எல்லாத்தையும் அழிச்சான்னு சொல்லி. யோபு தான் வாயால் சாத்தான் தான் இதை செஞ்சான்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அதனால தான் அவர் ரெட்டிப்பாக ஆண்டவர் இடத்துல வாங்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பர்மிஷன் படி எடுத்தாலும் ஆண்டவர் எடுத்தான்னு சொல்லிட்டோம்னாக்கா சாத்தான் ஓரம் கட்டிடலாம். கர்த்தர் திரும்ப ரெட்டிப்பாக நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம 2 விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். வான மண்டலம், இன்னொரு என்ன மண்டலம் பார்க்குறோம்? வெரி குட். என்னது? பரமண்டலம். அல்லேலூயா. பசங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. அல்லேலூயா. மண்டலம் அப்படின்னு சொன்னாலே அது பல அடுக்குகள், லேயர்ஸ் இருக்குது. அப்போ வான மண்டலத்துக்கும் அடுக்குகள் இருக்கிறது, பரமண்டலத்துக்கும் அடுக்குகள் இருக்கிறது. ரைட். நம்ம அந்த இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலீமில் உலகத்தில் இருக்கிறதான அந்தகார சக்திகளுக்கும் தனியாக செக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் பரலோக அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் அங்கே இருந்து தான் நமக்கு எல்லாமே வருகிறது. அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிந்தனை மண்டலம். சொல்லுங்க. நீங்கள் எப்படி சிந்திக்கணுன்றத பைபிள் வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. இது சொல்கிறது ஒரு டீச்சிங் மெசேஜாக இருக்கிறதுனால ரீகேப் பண்ணி சில விஷயத்த சொல்லிவிட்டு நான் இன்னைக்குரிய இதில் போகிறேன். சிந்திப்பதற்கு வேதம் நமக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கு. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் எவைகளை சிந்திக்கணுமா? 8 விஷயம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. மீடியாவுக்கு விடை கொடுத்து விட்டு இந்த 8 விஷயத்தை சிந்தித்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதுக்கு விடை கொடுக்கணும்? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, எக்ஸ் வலைதளம், அப்புறம் என்னென்னமோ இருக்குல்ல, நிறைய புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். டிக்டாக்கு, அந்த காக்கு எல்லாமே வரும். இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பேன் பண்ணணும். உங்கள் சிந்தனைக்குள்ளே தான் புகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை சிந்திக்க ஆரம்பித்தால், எப்படி சிந்திக்கணும் ஒரு சார்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதையே சிந்தித்து கொண்டிருந்தால், அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அந்த வசனம்? இதையே சிந்தித்து கொண்டிருந்தால், இதை சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்தது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களோ
அவைகளையே செய்யுங்கள். அவைகளையே செய்யுங்கள், சிந்தியுங்கள், அந்த சிந்திக்கிறத செய்யுங்க, ஈஸியா ஆசீர்வாதம் கிடைச்சிரும். அல்லேலூயா. இந்த சிந்தனை மண்டலம் தான் பிசாசோடும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது, தேவனோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அப்போ உலகத்தார் போல சிந்திச்சோம்னா ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்கே போய் கனெக்ட் ஆகிடும். வானமண்டலத்தில் அங்கே போய் கனெக்ட் ஆகக்கூடாது. அங்கே கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுன்னா, கலாத்தியர் 5 சொல்லியிருக்கிற 19 வசனத்திலேருந்து மாம்சத்தின் கிரியிலாவன விபச்சாரம், வேசித்தனம், காம விவகாரம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், இதனோடு கூட கனெக்ஷன் ஆகிடும். ஆனால் பரமண்டலத்தோடு கனெக்ஷன் ஆனால் என்ன கிடைக்குன்னா, கலாத்தியர் 5:23 சொல்லியிருக்கிறபடி ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, சாந்த, விசுவாசம், இச்சை அடக்கம், இதோடு கூட போய் கனெக்ஷன் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை அழைச்சது என்னென்னா, பியரிங் ஃப்ரூட் டு ஹிம், ஆண்டவருக்கு கனி கொடுக்கும்படி நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். யோவான் 15 16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்கிறாரு. ஆகவே கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். வரங்களை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது அவரே ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம வீட்டுக்கு கொடுத்தா போதும். யார் மூலமான வரங்கள் ஆப்ரேட் ஆகிறது ஈஸி, ஆனால் யார் மூலமான கனிகள் ஆப்ரேட் ஆகாது, அவங்க தான் கொடுக்கணும் கனிகள். ஆகவே இந்த அடித்தளத்தை நாம் சரிப்படுத்தணும்னா இந்த 8 விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்கள், என்னுடைய அஸ்திபாரம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் 8 விஷயத்தை நான் சிந்திக்க வேண்டும். பைபிள் முழுசும் தான் எழுதியிருக்கு இந்த 8 விஷயம். சரிங்களா? அப்போ சிந்தனை மண்டலத்தின் வழியாகத்தான் எல்லாமே உள்ளே நுழைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு? வார்த்தையினாலே. அவர் வந்ததுனால சொன்னாரா, சொன்னதுனால வந்துச்சா? வந்ததுனால சொன்னாரா, சொன்னதுனால வந்துச்சா? தெளிவாக இருக்கீங்களா? சொன்னதுனால வந்துச்சா இல்லை வந்ததுனால சொன்னாரா? திடீர்னு வெளிச்சம் வந்தோன்னா அடடா, ஓ இதுதான் வெளிச்சமா அப்படின்னு சொன்னாரா, இல்லை வெளிச்சம் உண்டாக்கணும் சொன்ன பிறகு வெளிச்சம் வந்துச்சா? அதே ஃபார்முலா தான் நமக்கும். நீங்கள் சொன்னாதான் வரும். தலையில் சுகம் வேணும்னு சொன்னீங்கன்னா தலையில் சுகம் வரும். எப்படா வரும்னு கேட்டால் வராது. வயிற்று வலி எப்போ போகும்னு கேட்டால் போகாது. வயிறு சுகம் அடைவதாகன்னு சொன்னால் சுகம் அடைஞ்சிரும். எத்தனை ஆஸ்பத்திரிக்கு இறங்கினா இது மட்டும் போகவே போகாது, இது தீராத பிணி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னபடியே ஆகும். சொன்னாதான் வரும். அல்லேலூயா. என்ன தான் வரும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து என்ன சொல்ல போறீங்க? ஆசீர்வாதத்தை சொல்லணும், ஜீவனை சொல்லணும், சுகத்தை சொல்லணும், இதுதான் சொல்லணும். சரி, இப்போ 8வது 7வதாக ஒரு மண்டலத்தை பார்த்தோம் இல்லையா? போன வாரம் என்ன பார்த்தோம்? மகிமையின் மண்டலம். 7 அடுக்கில் ஃபர்ஸ்ட் அடுக்கு சிந்தனையின் மண்டலம், 7வது நிலை மகிமையின் மண்டலம். இயேசு கிறிஸ்து அந்த மகிமையின் மண்டலத்தில் வாழ்ந்ததுனால தான் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது. அதே போல் நாம் அந்த மகிமையின் மண்டலத்துக்குள் நிற்க வேண்டும். எதுக்குள்ளே நிற்கணும்? மகிமையின் மண்டலத்தில் நின்று பேசின. அதனால தான் அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உட்கார வைத்து அந்த மகிமைக்குள்ளாகவே நம்ம வாழும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கொலோசியர் சொல்லியிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள், ஆனால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ கிறிஸ்துவுடனே கூட இருந்தால் நாம் பேசுகிறபடி நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு எந்த மண்டலம் முக்கியம்? சிந்தனை மண்டலம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இன்னொருத்தர் ஜெபம் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு காத்திருக்கிறத விட நீங்கள் சரியாக இருந்து பேசினால் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் வாயின் மூலமாகவே வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க,
இந்த இந்த 7 மண்டலம் சொன்ன இல்லையா, செகண்ட் சொல்ல போகிறேன். அது என்னன்னா ஆசீர்வாத மண்டலம். சொல்லுங்க. abundance of blessing சொல்லுவாங்க, அபரிதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத மண்டலம்னு ஒன்று இருக்கு பரலோகத்தினுடைய மண்டலத்தில். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 7 அடுக்கு மாடி. மாடி சிந்தனை மண்டலம், 2வது மாடி ஆசீர்வாத மண்டலம், 7வது மாடி மகிழ்வின் மண்டலம். இந்த ஆசீர்வாத மண்டலம் எப்படி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய சிந்தனையின் வழியாக ஆசீர்வாத மண்டலம் ஓப்பன் ஆகிறது, திறக்கிறது. அல்லேலூயா. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எதை சிந்திக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லியிருக்கு பாருங்க. அதன்படி சிந்தித்து ஆசீர்வாதங்களை பேச வேண்டும். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 1 to 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீ கவனமாய் கை கொண்டால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று சொல்லி கண்டினியூவாக உங்களுக்கு என்ன வரும், வந்துக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் வேறு எங்கேருந்து வர்றதில்லை, உங்கள் சிந்தனையின் வழியாக தான் உங்களுக்கு வந்து சேருகிறது. எதன் வழியாக வந்து சேருகிறது? ஜன்னலை கொஞ்சம் சாத்துங்க. எதன் வழியாக வந்து சேருகிறது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய சிந்தனையின் வழியாக வந்து சேருகிறது. சரி, அப்போ நம்முடைய சிந்தனையின் வழியாக திறக்கப்படும் ஆசீர்வாத மண்டலம். இங்கே எப்படி ஆசீர்வாத மண்டலம்னு ஒன்று இருக்கோ, அதே போல் வான மண்டலத்துக்கு 2வது மண்டலம் சாபத்தின் மண்டலம். இந்த உலகத்தின் பிசாசானவன் சாபங்களை, கொலைகளை, வெறிகளை, பாவங்களை இந்த 2வது மண்டலத்திலிருந்து தான் இந்த உலகத்துக்கு பரப்பி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஏன் மீடியா தீமையான செய்தியை பரப்புகிறதுன்னு சொன்னால், அதை மக்கள் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து அதையே பேசி இந்த உலகம் முழுவதும் தீமையினால் நிரப்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார்? இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உலகத்தை ஆசீர்வாதமாய் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதில் நிறைய இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் மாடுகளின் பெருக்கத்திலும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. இதுதான் ஆசீர்வாதம். ஆனால் சாபங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது. 2 மண்டலம் உண்மைதான். வான மண்டலம் சாபங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறது, பரமண்டலம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதற்கு தேவை நம்முடைய சொந்த வாயை ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணுன்ற கைட்லைன் தான் இந்த பைபிள். நீங்கள் என்னவா செய்யணும், எப்படியெல்லாம் வாழணுன்றதான் இது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் வசனத்துக்கு எதிராக நம்ம வாழ்ந்து விடவே கூடாது. வசனத்துக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆகவே எது முக்கியம் என்று சொன்னால், தேவன் தம்மை நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? உங்கள் சிந்தனைகளை சரியாக கர்த்தருக்குள் வைத்துக்கொள்ளணும். அதிகாலை எழுந்து உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும். இல்லாட்டி இந்த சிந்தனை வீணாக போயிடும். ரோமர் 1:21 வாசிங்க. ரோமர் 1:21 வாசிங்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தையினாலே வீணம் போயிட்டாங்க. ஒரு பையனை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஆமாம், எல்லாம் படித்தவங்களாம் என்ன வேலையை கிடச்சிடுச்சின்னு சொன்னேன்னா அவன் சிந்தனை எல்லாம் வீணாக போயிட்டான்னு அர்த்தம். வேலைக்கு போடா, ஏதாகிலும் வேலை செஞ்சு படிச்சுக்கலாம். எந்த வேலை கொடுக்கணும், ஒருத்தனுமே வேலை கொடுக்கல, எங்கே போய் வேலை கிடைக்க போன்னு சொன்னால் அவன் சிந்தனையினால அவன் கெட்டு போயிட்டுருக்கான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, பரலோக சிந்தனைக்கும் உலகத்தின் சிந்தனைக்கும் ரொம்ப வித்தியாசம், தொடர்பே கிடையாது. ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆகவே நம்ம இந்த பரலோக சிந்தனையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அதிகாலை எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பெர்க்மன் செய்ய பாட்டிலே ஒரு நல்ல அருமையான ஒரு பாட்டு அதிகாலை பற்றி. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் மேலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் மேலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். பிசாசு கீழிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறான். சொல்லுங்க, பிசாசு கீழிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறான். எப்படி அனுப்புவான் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து இவர் 5 நிமிஷம் நீ கிளம்பி போயிட்டு அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்தால் 1000 ரூபா கிடைக்கும். எங்கேருந்து வரும் ஆசீர்வாதம்? கீழேருந்து வர ஆசீர்வாதம் தூக்கி போட்டுருணும். எங்கேருந்து வரணும்? மேலேருந்து வர ஆசீர்வாதம். எல்லாத்துக்குமே கரெக்டாக சொல்லுவான். வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவி உங்கள் சிந்தனைகளை கைப்பற்றி தேவனுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவதனால உலகத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்லி கொடுப்பான். அது உண்மை கிடையாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து. வாசிங்க ஆதியாகமம் 14:19. ஆதியாகமம் 14:19. ஜெனிசிஸ் சாப்டர் 14:19 வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? காலம் கீழே இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, மிதிக்கிற மண்ணில் இருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அவர் உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்து சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதங்களை எல்லை இல்லாமல் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மூளை, இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் அதை எந்த அளவுக்கு வாங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. சரி சொல்லுங்க, நம்ம தகுதிக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டான்னா மூளையில் என்ன பதிவாயிடுச்சு? உன் தகுதிக்கு 10 ரூபா 50 பைசா தான், அதோட முடிஞ்சு வச்சு.
ஆசீர்வாதங்கள் சிந்தனையின் வழியாக தான் திறக்கப்படும். உங்களுக்காக 1000 பேர் டெய்லி உட்காந்து ஜெபிச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க, 1000 பேர் ஜெபிச்சாலும் என்னுடைய புத்தியை மாற்ற முடியாதுன்னு சொன்னால் 1000 பேர் ஜெபம் வேஸ்ட்டு. ஆனால் யாருமே ஜெபிக்கலை. உங்கள் மனசில் நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்குறீங்க. ஆண்டவர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், கடன் இல்லாமல் நான் வாழப்போகிறேன், நோய் இல்லாமல் வாழப்போகிறேன், தோல்வி இல்லாமல் எப்பொழுது வெற்றி பெறப் போகிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போய் வச்சிருவார். அல்லேலூயா. சிந்தனையின் வழியாக தான் ஆசீர்வாத மண்டலம் ஓப்பன் ஆகும். 2வது மண்டலம் ரொம்ப முக்கியம். இந்த 2வது மண்டலத்தில் அப்படியே நின்றுடக்கூடாது. அடுத்து 3வது மண்டலம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம், ஆண்டவருக்கு சித்தமானால். ஆனால் நன்றை கவனிங்கள், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். பூமிக்குரியது ஃபஸ்ட்டு நாடக்கூடாது. வேலை, பணம், பொருள் இவைகளை பின்னாடி ஓடக்கூடாது. தேவனுக்கு பின்னாடி ஓடணும். பாருங்கள், போன வாரம் வருஷம் அழைச்சிருந்தாலும் நாங்கள் கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறோன்னா உண்மையாக நிற்க முடியாத சூழ்நிலை வந்து நின்றுட்டுருக்குறோம். நைட்டெல்லாம் பிரயாணம், வண்டியெல்லாம் ஆட்டிக்கிட்டே வருது, தூக்கி போடுது, இறங்குது, ஏறுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய வார்த்தை போதிக்கிற ஊழியம் முக்கியம், விசுவாசிகள் முக்கியம் என்றதுனால தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி ஓடுகிறோம். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. என்ன தெரியும்னா, ஆசீர்வாத திட்டம். சத்தமாக சொல்லுங்க. அதை தவிர வேறு எதையுமே அவர் தரமாட்டார். ஏன்னா அதை தவிர வேறு ஒன்றும் அவர் கையில் இல்லை. வாசிங்களா, என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமம் 24:1. நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க. இப்போ இஸ்ரவேல் நாடு அங்கே இருக்கு. இப்போ எப்படி சொல்லணும்? இப்போ எப்படி சொல்லணும்? ஐசக்கை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. இந்த ஆசீர்வாத மண்டலம் ஓப்பன் ஆகும். நீங்கள் சொல்ல சொல்ல ஓப்பன் ஆகும். சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். நீங்கள் எத்தனை பேர் 28ஆம் அதிகாரம் வாசித்தீங்க? உபாகம் 28 நான் படிக்கல. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்களா? எப்படி படிச்சிங்க? நீங்கள் அதை எப்படி படிச்சிங்க? எப்படி படிக்கணும் தெரியுமா? பைபிளை உங்களுக்கு சொந்தமாக்கி படிக்கணும். நான் படிக்கிறேன், கவனிங்க. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். 3ஆம் வசனம். நீங்கள் படிக்கல. இதை அன்னைக்கு சொன்னதை நீங்கள் அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் ஆடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் மிருக ஜீவனின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாப்பிசைகிற என்னுடைய பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், எனக்கு விரோதமாய் எழும்பு என் சத்துருக்கள் கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிப்பார். கரங்களை தட்டி இப்படித்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். இன்னைக்கு தாவீது கிடையாது, யாக்கோப்பு கிடையாது, ஏசாவும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் நீங்களும் நான் இருக்கிறோம். பைபிளை நீங்கள் பொசஸ் பண்ணி படிக்கணும். பொசசிவ் கேஸை போடணும். திஸ் இஸ் மைன், எனக்காக எழுதியிருக்கிறார். திஸ் இஸ் மை காப்பி, ஐ வில் கிளைம் மை பிளெஸிங்ஸ். அது அப்படி சொல்ல 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 ஆசீர்வாத மண்டலம் ஓப்பன் ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வானமண்டலம் இருக்கிறத பேச சொல்லும், பரமண்டலம் இருக்க போகிறத பேச சொல்லும். உங்களை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பார், இல்லை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இந்த பூமிக்குரிய விதத்தில் சிந்தித்து பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்படி தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆசீர்வாத மண்டலம் டெய்லி ஓப்பன் ஆகும். அல்லேலூயா.
எப்போ கிடைக்கும் ஆசீர்வாதம்? எப்போ கிடைக்கும் ஆசீர்வாதம்? ஆண்டவரால் எல்லாமே முடியுங்க. ஆண்டவரால் என்ன செய்யும்? ஆனால் ஒன்றே முடியாது, தூங்குறால எழுப்பவே அவரால் முடியாது. தூங்குறால என்ன செய்ய மாட்டார்? எழுப்பி அவரால் முடியாது. எழுஞ்சிட்ட ஆள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் வாசிங்க. என்னாகும் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இந்த ஸ்பிரிட்லேருந்து சொல்லணும், ஆவிலேருந்து சொல்லணும், சத்தமாக சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வாதத்துக்கு பங்காளி. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கேன். கண்ணை மூடி சொல்லுங்க, இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாக போகும். நான் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவேன். என்னுடைய உயர்வு தடுக்க முடியாத அளவுக்கு போகும். நான் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போவேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the blessing. ஆசீர்வாதத்தை சிந்திக்கிறதுல கஞ்சனா இருக்கக்கூடாது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறதுல கூட கஞ்சத்தனமாக சிந்திப்பாங்க. சிந்திக்கிறதுல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தாராளமாக சிந்திக்கணும். தாராளமாக சிந்திச்சா தாராளமாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 10க்கு 10 ரூமில் 1000 மூட்டை நெல் அடுக்க முடியுமா? 10க்கு 10 ரூமில் 1000 மூட்டை நெல் எடுக்க முடியுமா? சரி, அப்போ ஒரு 100 அடிக்கு 100 அடி இருக்கிற ரூமில் 1000 மூட்டையை அடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் மனசு சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்து தங்கும். மனசு பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய ஆசீர்வாதம் தங்கும். மனசு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். என் மனசை 10க்கு 10லேருந்து 100க்கு 100ஆக மாற்றுறேன். 100 அடிக்கு 100 அடியாக மாற்றுறேன். மனசை பெருசாக்குகிறேன். பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. அதை நான் திருப்பக்கூடாது. அதை நான் திருப்பக்கூடாது. திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதும் இல்லை. இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த ஆசீர்வாத மண்டலம் உங்கள் வாயின் மூலமாக தான் ஓப்பன் ஆகும். அதனால உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் காலையில் எழுந்துச்சு பாட்டை சத்தமாக பாடணும், சத்தமாக பைபிளை வாசிக்கணும், சத்தமாக அறிக்கை செய்யணும். இது அறிக்கை செய்யும் பொழுது இந்த மூளை உலகம் சொல்கிறத கேட்காம நிறுத்திட்டு ஆவி சொல்கிறத கேட்டு செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில ஆசீர்வாத மனிதர்களை உங்களுக்கு வைத்திருப்பார். சில ஆசீர்வாத மனிதர்கள், அந்த மனிதர்களை நீங்கள் விட்டு விடவே கூடாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பிரதாப் சிங் ஒரு ஆசீர்வாதமான மனிதர். நல்ல சிந்தனைகளை அப்பப்போ அனுப்புவார், நல்ல ஆலோசனை சொல்லுவார். நிறைய மெசேஜுகள்லாம், அவருடைய மெசேஜெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். அவருக்கு ரொம்ப முடியாமல் இருப்பார். என்ன சொல்லுவார்? எடுத்த உடனே சுகமாய் இருப்பீர்களாக அப்படி சொல்லி சொல்லி அவர் சுகமாக ஆகிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? ரொம்ப கஷ்டம், இரும்புவார், நடக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? சுகமாக இருப்பீர்களாகன்னு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் அவருக்கு ரிட்டர்ன் ஆகுது. அல்லேலூயா. ஆகவே தான் இருக்கிறதே பேசிகிட்டு இருக்காதீங்க, வசனத்தில் இருக்கிறதை பேசுங்கள். எப்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அதை பேசுங்கள். 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும்
அவனை வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது. யோசேப்பை போத்திபிராவின் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக மேனேஜராக வைத்ததின் இருந்து கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். யார் நிமித்தம்? யார் நிமித்தம்? ஒரு நல்ல ஆசீர்வாதமான மனிதரை கண்டுபிடித்தால் அவருக்கு எதிராக செயல்படாமல் அவருக்கு ஃபேவரா இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. யார் நிமித்தம் போத்திபிரா ஆசீர்வதிக்கப்பட்டார்? யோசேப்பின் நிமித்தமாக. ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவானாய் ஒரு மனிதனை கண்டுபிடித்து விட்டால் சப்போர்ட்டா பின்னாடி போயிட்டே இருங்க, எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிடுச்சு. யோசேப்பு உள்ளே போனால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு. எல்லா அக்கௌண்ட்ஸும் கரெக்ட் பண்ணான், எல்லாத்துலேயும் லாபத்தை எடுத்தான், எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை கொண்டு வந்தான். ஆச்சரியப்பட்டு அந்த ஓனர் அவன் கையிலே எல்லா நிர்வாகத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த வீட்டினுடைய எல்லா சொத்துக்கும் மேனேஜராக அவன் செயல்பட்டான். ஆகவே ஆசீர்வாத மனிதர்களை பகைக்காதீர்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை எதிர்க்காதிருங்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை விமர்சிக்காதிருங்கள். அல்லேலூயா. ஏசாயா 65:8, ஏசாயா 65:8 இங்கே கூட ஆசீர்வாத ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 65:8 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், திராட்சை கொலையில் அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் எதை செய்வாரா? அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். நல்லா கவனிங்க. ஊழியக்காரர் நிமித்தம் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் முற்றும் அழியாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஊழியக்காரர் முக்கியமா இல்லையா? யார் பேச்சை கேட்கணும்? யார் பேச்சை கேட்கணும்? விஜயகாந்தா? யார் பேச்சை கேட்கணும்? ஆமாம், அதை கேட்காம எங்கெங்கேயும் அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு, யூடியூப்பில் கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் உங்கள் ஊழியக்காரர் கிடையாது. உங்கள் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் ஊழியக்காரர் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதங்கள் அழிக்கப்படாதபடி காப்பார். அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாத மனிதர்களை சார்ந்து கொள்ள வேண்டும். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், பயங்கர கண்டிப்பாக இருப்பார். ஆனால் அவர் ஏன் அப்படி கண்டிப்பாக இருப்பார்னு புரியாது. ஆனால் நான் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றது அவரை பார்த்து, ஓஹோ இதெல்லாம் வசனத்தின்படி தான் அவர் செய்கிறாரு அப்படின்னு கவனமாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மனசார எங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அந்த ஆசீர்வாதமான மனிதர்களை நாம் எப்பொழுதுமே சார்ந்து வாழ வேண்டும். ரொம்ப முக்கியமானது அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 21 பாருங்கள். நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன செய்யாதான்? முடிவிலே ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அவசரம் காட்டக்கூடாது. என்ன காட்டக்கூடாது? அவசரம் காட்டக்கூடாது. அவசரம் ஆபத்தை கொண்டு வரும். பதட்டம் காட்டக்கூடாது, தீவிரம் காட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்ம எப்படி இருக்கணும்னா அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா நிதானமாய் பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு தான் செய்வார், அவசரப்படுறவர்களுக்கு செய்ய மாட்டார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 இந்த ஆசீர்வாதம் வந்த பிறகும் வரும்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் சொல்லியிருக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும், ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. தன்மேல் அடிக்கடியும் பெய்யும் மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற
நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நல்லா கவனிங்க. இப்போ மழை பெய்யுது. மழை பெய்யும் பொழுது நிலத்தில் இருக்கிற விதைகள் எல்லாம் முளைத்து என்ன செய்கிறது? பயிராகிறது. அது யாருக்கு பலன் கொடுக்கிறது? யாருக்கு பலன் கொடுக்குது? யாருக்கு பலன் கொடுக்குது? யார் விவசாயம் பண்ணாங்களோ அவங்களுக்கு பலன் கொடுக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்காது. அவங்களுக்கு அது சொந்தம் கிடையாது. அப்போ நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தின் பகுதி கர்த்தருக்கு திரும்ப வந்தால் நீங்கள் நல்ல நிலம். நீங்கள் நல்ல நிலம். அல்லேலூயா. தென்னை மரம் இளநீ கொடுக்குதா? இளநீ கொடுக்குதா இல்லையா? தேங்காய் கொடுக்குதா இல்லையா? முருங்கை மரம் முருங்கைக்காய் காய்க்குதா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. என்னைக்காச்சும் முருங்கை மரம் ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் வச்சு குழம்பு வச்சிருக்கா? குழம்பு சாப்பிட்ருக்கா? தென்னை மரம் என்னைக்காச்சும் ஒரு இளநீ குடிச்சிருக்கா? மற்றவங்களுக்கு தான் கொடுக்குது. அதே போல் நிறைய ஆசீர்வாதம் கிடைத்தணும். முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு உண்மையாக கொடுத்தா திரும்பவும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த சைக்கிளுக்குள்ளே இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் பெருக்கம் வராது. இந்த சைக்கிளுக்குள்ளே இருக்கணும். கொடுத்தார், நான் கொடுக்கிறேன். திரும்ப கொடுக்கிறார், நான் கொடுக்கிறேன். கொடுக்கிறார், இன்னும் கொடுக்கிறேன். பெருக்கமாய் கொடுக்கிறார், நான் பெருக்கமாய் கொடுக்கிறேன். இன்னும் அளவில்லாமல் கொடுக்கிறார், நான் அளவில்லாமல் கொடுக்கிறேன். இந்த சைக்கிள்குள்ளே இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் இருக்க முடியாது. அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். வாசிங்க இந்த வசனத்தை, நல்லா வாசிங்க. 7ஆம் வசனத்தை. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்யும் மழையை குடித்து நிலமானது ஆசீர்வாதம் பெறும். அடுத்தது, முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு. நல்ல கவனிக்க. ஏன் நிறைய பேருடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல வந்து நின்று போகுது, லாக் ஆகிடுதுன்னா கொடுத்ததை திரும்ப கொடுக்கல, நன்றியா இல்லை. அதனால் மறுபடியும் அந்த சைக்கிள் நின்று போயிடுது. ஆசீர்வாதத்தை பெருக்கிறதுக்கு பதிலாக ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தவருக்கு ஆசீர்வாதம் இல்லாதனால அது சாபத்தில் போய் லாக் ஆகிடுது. நான் என் ஊழியத்தில் பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 100க்கு 20 பேர் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. கொடுக்குறாங்க, திரும்ப கொடுக்குறாரு, கொடுக்குறாங்க, திரும்ப. இந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சைக்கிள் மிதியை மெதுவாக சுற்றினா மெதுவாக ஓடும், வேகமாக சுற்றினா சைக்கிள். அதே மாதிரி தான் இந்த ஆசீர்வாதம் பெருகணும்னா உண்மையாக இருக்கணும். ஆஃப்டர் ஆல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையாகிலும் உண்மையாக செஞ்சால் தான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதத்துக்கு வர முடியும். பழைய ஏற்பாட்டில் கொடுக்குற தன்மை என்னென்னா 10ல் 1. அதை செஞ்சால் தான் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு முறைப்படி நம்ம கொடுக்கவே கற்றுக்க முடியும். இன்னும் நிறைய பேர் புதிய ஏற்பாட்டு முறைப்படி கொடுக்கவே ஆரம்பிக்கலை. பழைய ஏற்பாட்டு முறையே ஆரம்பிக்கலை, அப்புறம் எப்படி புதிய ஏற்பாட்டுக்கு போகிறது? புதிய ஏற்பாட்டு முறை என்ன தெரியுங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகிற வழியில் சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு. சகை புதிய ஏற்பாட்டு மனுஷன் இல்லையா? அந்த புதிய ஏற்பாட்டு மனுஷன் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் யார் இடத்திலாக அநியாயமாக வாங்கியிருந்தால் நாளத்தினே தருகிறேன், என் ஆஸ்தியில் பாதியை. இதான் புதிய ஏற்பாட்டு கொடுத்தல். புதிய ஏற்பாட்டு கொடுத்தலுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி. அது பழைய ஏற்பாட்டு தசமம் பாகம் எல்கேஜி யூகேஜி. புதிய ஏற்பாட்டு கொடுத்தல் வந்து சகையினுடைய கொடுத்தல். புரியுதா உங்களுக்கு? உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் உன்னதமான இடத்துக்கு கொண்டு போய் உட்காரதுக்கு விரும்புகிறாரு. கடந்த நாளுக்கு நடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எப்போ பயங்கரமாக இருந்துச்சு, எப்படி பாஸ்டர் இதெல்லாம் செஞ்சாருன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அது நான் செய்யலை, யார் செஞ்சது? அதுக்காக நிறைய ஜெபிச்சிருக்கிறோம், நிறைய விதைச்சிருக்கிறேன். அந்த விதைச்சது விளைஞ்சிருக்குது, அவ்வளோதான் விஷயம். விதைக்கணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, விதைத்து கொண்டே இருந்தால் அறுவடை வந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மழை பெய்கிறது. எப்படி பெய்யுது? அடிக்கடி. சொல்லுங்க, அந்த வசனத்தை போட்டிருக்கேன் 7ஆம் வசனத்தில். அடிக்கடி மழை வருகிறது. இந்த சபையில் அடிக்கடி ஆசீர்வாதம் பெற்றவங்களாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அடிக்கடி ஆசீர்வாதம் பெற்றவர்கள், அடிக்கடி நீங்கள் கர்த்தரை கனப்படுத்திட்டு இருக்கீங்களா?
இல்லை கேப் போடுறீங்களான்னு பாருங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிக்கலாம். 11-12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நன்மையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன். கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஏசு அவசரப்பட்டான், ஆசீர்வாதத்தை மறுபடியும் கிடைக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணான், கடைசி வரைக்கும் கிடைக்கல. யாக்கு பொறுமையா இருந்தான், இன்னைய வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறான். அவனுக்குன்னு அவன் பேர்லேயே ஒரு நாடு இருக்குது. ஆசீர்வாத மண்டலம் சிந்தனை மண்டலத்தின் வழியாக ஓப்பன் ஆகிறது. ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், சிந்திக்கிறதை சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டாதை விட வேண்டும். ஆசீர்வாதம் வரும்பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பகிர வேண்டும் ஆண்டவருக்கு. அப்படி பகிரும் பொழுது செகண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைத்த மறுபடியும் உங்கள் ரெஸ்பான்ஸு அபண்டன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸாக இருந்துச்சுன்னு ஆண்டவருக்கு திரும்ப திரும்ப இந்த சைக்கிள் சுத்த இந்த வளர்ச்சி வர அது பெருகி கொண்டே இருக்கும். அப்போ தான் உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும். உபாகம் 1:11. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி ஆசீர்வதிப்பாரு? 1000 மடங்கு அதிகமாகும்படி. ஆதியாகமம் 28:18 என்ன எழுதி இருக்கிறாரு? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். எத்தனை மடங்கு? 100. இங்கே எத்தனை மடங்கு? யோபுக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு. யாருக்கு 100 மடங்கு? ஈசாக்குக்கு 100 மடங்கு. இங்கே இஸ்ரவேலுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுல இன்னை வரைக்கும் எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கீங்க? எத்தனை மடங்கு ஆகியிருக்க? 2 ஆகி இருக்கீங்களா? இல்லை 10 மடங்கு ஆகியிருக்கீங்களா? இல்லை 20 மடங்கு ஆகியிருக்கீங்களா? இல்லை 40 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு, 200 மடங்கு, 1000 பேர் 1000 மடங்கு எட்டினவங்க யாரும் இருக்கீங்களா? பார்த்தீங்களா? எங்கேயோ சைக்கிளில் பிழை இருக்கிறது. கொடுத்தவருக்கே கொடுக்க மனசு இல்லைன்னா அந்த சைக்கிள் வந்து பெருகாது. என் வாழ்க்கையில் இன்னை வரைக்குமே கர்த்தரை தான் முதல்ல கனப்படுகிறோம். அதனால தான் இன்னை வரைக்கும் 10 பைசா கையில் இல்லாட்டாலும் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார மாதிரி நடந்துட்டுருக்கிறேன். அதனால் அது என் பின்னாடி வருது, நான் அது பின்னாடி போகிறதே இல்லை. மணி இஸ் எ குட் சர்வெண்ட். அவர் காட் இஸ் அவர் மாஸ்டர். அவர் தான் நமக்கு எஜமானாக இருக்கணும், பணம் நமக்கு சர்வெண்ட்டாக இருக்கும். பணம் நமக்கு மாஸ்டராக இருந்துச்சுன்னா ஆண்டவரை சர்வெண்ட் ஆக்கிடுவீங்க. ஆக அபண்டன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் வந்து அன்ரெசிஸ்டபிள் ஒன். அபரிதமான ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. உண்மையுள்ள மனுஷன், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், உண்மையுள்ள மனுஷன், a faithful man abundance with blessings. Faithful. Are you faithful? Are you faithful man and woman? If you are faithful man and woman, God will bless you abundantly, 100-fold, 1,000-fold, lakhs-fold, fold-fold-ஆ வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்களுடைய பிழைகளை கண்டுணர்ந்து களைந்தெறிந்து சரி செய்து கொண்டால் உங்கள் வாயின் வழியாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வாத மண்டலம் ஓப்பன் ஆகி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் வந்து அமரும். அப்படிப்பட்டவர்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் எழுந்து நின்று, ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். இன்று யாபேசு ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து
என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிச்சாரு. அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் செய்தார். அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் செய்தார். என்னென்றால் யாபேஸ் கொடுக்கிற மனிதன், யோசேப்பு கொடுக்கிற மனிதன், யாக்கோப்பு கொடுக்கிற மனிதன், ஆபிரகாம் கொடுக்கிற மனிதன். நீ கொடுக்கிற மனிதனாய் இருந்தால் கர்த்தர் திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் நீங்க ஆராதிங்க, நீங்க ஒப்பு கொடுங்க, என்னையே பார்த்துட்டு இருக்காதீங்க. வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குது, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இன்னையிலிருந்து நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னு தெரியுமா? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியா இருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்கள் மேல வைக்கிறார், உங்கள் குடும்பத்தின் மீது வைக்கிறார், உங்கள் சிந்தனையில வைக்கிறார், உங்கள் செயலில வைக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. அந்நிய பாஷைகளை ஆராதிங்க. உங்கள் சொந்த பாஷையில கர்த்தரை ஆராதிங்க. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 100 மடங்காக மாறும், 1000 மடங்காக மாறும், 1,00,000 மடங்காக மாறும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். ஆசீர்வாத மண்டலம் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதமான மழை பொழிகிறது. கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பெற்றுக்கொள். Receive the blessing. ஷகலரதனரதியலரங்கரமா ஷகரதனரபதியலரபபமமா. Thank you Jesus, thank you Jesus. எத்தனை பேர் நான் கடன் அடைக்க ரொம்ப முயற்சி பண்ணுறேன், கடனே அடைக்க முடியல அப்படின்றவங்க கையை வருத்துங்க. உங்களுக்காக கடனை அடைக்க ரொம்ப முயற்சி பண்ணுறேன், கடனை அடைக்கவே முடியல. உங்களுக்காக